ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த பச்சை பயிர் குழம்பை மட்டும் ஒரு வாட்டி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் எப்போவுமே சப்பாத்திக்கு இது தான் உங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதுக்கு நான் 1 கப் பச்சை பயிரை எடுத்து கழுவி குக்கரில் சேர்த்துக்கிறேன். நீளமாக கீறின ஒரு பெரிய உள்ளி, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கூடவே வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு 8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு நீளமாக நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது 8 விசில் வச்சு வேக வச்சுருக்க சிறுபயிரை எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க மூடி போட்டு. 10 மினிட்ஸில் பச்சை பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா இனிமேல் எப்போவுமே இதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்தி.